மாமா நியூஸ்ல என்னென்ன சொல்றாங்க மாமா, அங்க நிறைய இடத்துல குண்டு போடுறாங்களாமே, இன்னும் கூட குண்டு போடுவாங்களா மாமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. பாப்பா நீ ஏன் இப்ப அழுவுற? நீ பயப்படுற மாதிரிலாம் இங்க ஒண்ணும் கிடையாதுடி. எல்லாம் இங்க நார்மலா தான் இருக்கு. அங்க பாரு எல்லாம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இங்க நார்மலா தான் இருக்கு. நியூஸ் சேனல் எல்லாம் ரொம்ப ஃபேக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் இங்க ஒண்ணும் கிடையாது. பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க இங்க எல்லாம் சேஃபா தான் இருக்கோம். பேசாம இந்தியாவுக்கு வந்துரு மாமா, நமக்கு வெளிநாட்டு லைஃப் வேண்டாம். சரி எனக்கு ஒண்ணுன்னா நாங்க வந்துருவேன். என்னை மாதிரி இங்க இருக்கிறவங்களுக்குலாம், இந்த நாட்டுல இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களாம் எங்க போவாங்க? எனக்கு அவங்க நாட்டை பத்திலாம் கவலை இல்லை, எனக்கு என் மாமா தான் முக்கியம். நீங்க வாங்க, தயவு செஞ்சு கிளம்பி வாங்க. என்ன பாப்பா பேசுற? என்ன பேசுற? உயிர்னா எல்லாத்துக்கும் உயிர் தான். நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப எங்கள் அப்பா இங்கே வந்தார் சம்பாதிக்கிறதுக்கு. எனக்கு 18 வயசு ஆகிற வரைக்கும் இந்த நாட்டில் சம்பாரித்த காசில் தான் நான் சாப்பிட்டேன், நான் படித்தேன், நான் ட்ரெஸ் போட்டேன். எனக்கு 18 வயசு முடிஞ்ச உடனே நான் இந்த நாட்டுக்கு வந்துட்டேன். இப்போ எனக்கு வயசு 31. இத்தனை வருஷம் இவ்வளோ ஏன் நம்ம குழந்தை சாப்பிட்றது கூட இந்த நாட்டிலேருந்து வந்த காசு தான். இவ்வளோ கொடுத்த இந்த நாட்டை விட்டு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளத்துக்காக ஓடி வரணுமா? நோ. என்ன ஆனாலும் நான் துபாயில் தான் இருப்பேன். நான் கிடையாது, என்னை மாதிரி யோசிக்கிற எல்லா ஆம்பளை பசங்களும் இங்கே தான் இருப்பாங்க. ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ பாப்பா, ஒரு ஆம்பளை அவனோட குடும்பத்துக்காக ஃப்ளைட் ஏறி வெளிநாட்டுக்கு போகணுன்னு உட்காந்துட்டாலே அவனும் ஒரு ஆர்மி சோல்ஜர் தான். என்ன ஆனாலும் சரி இருந்து தான் ஆகணும், வேற வழி.